விக்னேஷ் ஆட்டோ ஒர்க் ஷாப். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அவே சிட்டி 2014 கியர் பாஸ் கேசிங், சென்ட்ரல் கேசிங்கு, க்ரௌன் கேசிங்கு உள்ள மெயின் ஷாப்ட்டு ரிவர்ஸ் வீல், ஐடியல் வீல். இது ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருந்தோம் அவுக்கிறத பற்றி. இப்போ பார்ட் 2 என்னென்ன பெட்டியும் பண்ண போகிறோம்னு சொல்லி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் ஃபிட் பண்ணுறதை பற்றிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பெரிய வீடியோவாக இருக்கிறதுனால சுருக்கமாக போட்டிருக்கோம். கேசிங்கில் மெயின் பேரிங்கி, கோவரவில் பேரிங்கில் இருக்கியாச்சு. இப்போ கோவரவில் மெக்கானிக் என்னை ஃபிட் பண்ணிக்கிருக்காரு. ஃபிட் பண்ணி சுற்றி பார்க்குறாரு. பேரிங்கி கரெக்டாக சுற்றுதான்னு சொல்லி சுற்றுனதுக்கு அப்புறம் மெயின் ஷாஃப்ட், கியர் பாக்ஸ்கோட மெயின் ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணிட்டாரு. ஃபிட் பண்ணி சுற்றி பார்க்குறப்ப பெரிய சுற்றுது. இப்போ உள்ள ஸ்டாரு, ஸ்டெம்மு எல்லாம் போட்டு டைட் வச்சுட்டு சுற்றி பார்க்குறாரு. 2 வீலுக்கு இடையில கேப்பு இருக்காதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு 4வது கீர் வீல், 4th கீர் வீலை போட்டார். இப்போ 3வது கீர் வீல் போட்டுட்டு சுற்றி பார்க்குறாரு மெக்கானிக் என்ன. பெரிய சுற்றுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2வது கீர் வீல், அதையும் போட்டுட்டு சுற்றி பார்க்குறாரு. பெரிய சுற்றுது. 2வது கீர் வீலை போட்டுட்டு ஃபஸ்ட்டு கீர் வீலை போட்டுட்டு சுற்றி பார்க்குறாரு. கரெக்டாக அந்த காட்டியில் உட்காரல, தள்ளி விட்டு உட்கார வச்சுட்டாரு. சுற்றி பார்க்குறப்ப பெரிய சுற்றுது. அதுக்கு மேலே லாக் வாசரை போட்டுக்கிட்டாரு. போட்டதுக்கு அப்புறம் சர்க்கிள் இப்போ லாக்கை டைட் வச்சுக்கிட்டாங்க. லாக்கை டைட் வச்சுட்டு சுற்றி பார்க்குறாங்க. பெரிய சுற்றுது நல்லா. அதுக்கடுத்து 11 ஓட்டை பேக்கிங், சைடு கேசிங்கோட பேக்கிங்கை போட்டு ஃபிட் பண்ணிக்கிருக்காரு மெக்கானிக் என்ன. கரெக்டான அளவில் ஃபிட் பண்ணிட்டாங்க எல்லா காரியம் சேர மாதிரி. அதுக்கடுத்து சைடு தோரை பேரிங் எல்லாம் இறுக்கிட்டு, நீரில் பேரிங் இறுக்கிட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிருக்காரு மெக்கானிக் என்ன. கரெக்டாக எல்லா இடத்துலையும் பொசிஷனாக உட்காரன்னு சொல்லி தட்டி விட்டுக்கிருக்காரு. செத்தியில் வச்சு தட்டி விட்டு இப்போ கரெக்டாக சமமாக மட்டமாக எல்லா இடத்துலையும் உட்கார வச்சிட்டாரு. உட்கார வச்சதுக்கு பிறகு 13 நம்பர் பிளேட்டு வாசர், பிரிஞ்சி வாசரை எல்லா ஸ்டட்டுலையும் போட்டுக்கிருக்காரு மெக்கானிக் என்ன. இப்போ கரெக்டாக போட்டுட்டு அடுத்தது எல்லாத்துலேயும் கரெக்டாக சரியான அளவு போட்டார். இப்போ 13 நம்பர் நட்டு, 13 நம்பர் நட்டை இப்போ சுற்றி 11 நட்டுகளை போட்டுக்கிருக்காரு. டைட் வச்சுருக்காரு கையில். ஆப்போசிட்டாக போட்டு டைட் வைக்கிறாரு கையில், அளவு டைட்டு. ஏன்னா அப்போத்தையும் கேசிங் சமமாக உட்காரு. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக டைட்டு ஒரே பக்கமாக வைக்கிறப்ப பேரிங் டைட் இருக்கிறதுனால ஒரு பக்கமாக தூக்கிக்கிறேன், கேசிங் திருப்பி கிராக்கு விட்டுரு. அதனாலே ஆப்போசிட்டில் போட்டு எதிர்த்து போட்டு டைட் வச்சுக்கிருக்காரு. இப்போ டைட் வச்சுட்டார் எல்லாத்தையும். கையில் அளவு டைட் வச்சு சரியான முறையில் கேசிங் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு 13 நம்பர் பீஸ் பானரை போட்டு ஆப்போசிட்டில் டைட் வைக்கிறாரு. இப்போ கீழ்பக்கம் ஒரு நட்டை டைட்டு வச்சிட்டோம்னா ஆப்போசிட்டில் ஒரு நட்டை டைட் வைக்கணும். அப்போத்தே சமமாக கேசிங்க உட்காரு. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கேசிங் சரியாக உட்காராதனால பேரிங் டைட் இருக்குது. அதனால் கேசிங்க கிராக் ஆயிரும். அப்புறம் புதுசாக மாற்றணும். இப்போ அந்த பக்கம் மாட்டி முடிச்சாச்சு. இப்போ கிரவுனு புஷ் எல்லாம் இறுக்கிட்டு பேக்கிங்கை போட்டு டைட் வச்சுக்கிருக்காரு மெக்கானிக் என்ன. பேக்கிங்கு இந்த பக்கம் 8 ஹோல்ஸு ஸ்டட்டு எல்லாம் வர்றது மாதிரி இருக்குது. இப்போ க்ரௌன் வீலை ஐடியல் வீல், புது வீல் வாங்கியிருக்காரு. ரிவர்ஸ் வீல் எல்லாமே இறுக்கிட்டாங்க. ரிவர்ஸ் வீல்லாம் அந்த பார்ட் 1 போயிருக்கு. இதில் வீடியோ பெரியதாக இருக்கிறதுனால அடுத்து தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ கேசிங் எல்லாமே மாட்டினதை கீர் பாஸ் கூட கிரவுனை ஃபிட் பண்ணிக்கிருக்காங்க. ஃபிட் பண்ணி மெயின் ஷாஃப்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கிறது மாதிரி பார்த்துட்டு இப்போ உள்ள கேசிங்கை உட்கார வச்சு ரெடி பண்ணிக்கிருக்காங்க மெக்கானிக் என்ன. கரெக்டாக பாருங்கள், மெயின் ஷாஃப்ட்டு சுற்றி விடுறாரு. அப்போத்தே கரெக்டாக உட்காரு. மெயின் ஷாஃப்ட்டு கரெக்டாக அந்த பில்டிங்கில் உட்காந்துச்சுனாட்டே உள்ளே ஃபிட்டாகுது. இப்போ ஃபிட் ஆயிடுச்சு. அடுத்ததாக கௌரவலை சுற்றி பார்க்குறாரு. கௌரவலை சுற்றுறப்போ கியரில் இருக்கப்போ கிரவுன் சுற்று. அப்படி சுற்றுச்சுனாட்டே கரெக்டாக உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ அடுத்து 13 நம்பர் பிளேட்டு வாசர், பிரிஞ்சி வாசரை 8 வோல்ட்லேயே போட்டுக்கிருக்காரு. ஒன்று ஒன்றா சரியான அளவை பார்த்து
போட்டுக்கிருக்காங்க. போட்டதுக்கு பிறகு அடுத்து நட்டு 13 நம்பர் நட்டுகளை வந்து 8 நட்டுகளை வந்து கையில் டைட் வைக்கணும். இப்போ வாசரில் போட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு பிறகு 8 நட்டுகளை வந்து தொடச்சி கழுவி வச்சிருக்க வந்து எடுத்து செக் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ நான் 13 நம்பர் நட்டை கையில் டைட் வச்சுக்கிருக்காரு ஆப்போசிட்டில். இது அதே மாதிரி ஆப்போசிட்டில் தான் டைட் வைக்கணும். என்ன கேட்டிங்கன்னா கேசிங்க வந்து அது பெரிய டைட் இருக்கிறதுனால ஒரு பக்கம் உட்காராது. அதனால் உட்காராம போச்சுன்னா கேசிங்க வந்து கிராக் ஆகிடும். புது கேசிங் அதே மாதிரி ஆப்போசிட்டில் போட்டு கையில் அளவு டைட் வச்சதுக்கு பிறகு டீஸ்பானரை வச்சு இந்த பக்கம் டைட் வைக்கிறாரு மெக்கானிக். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நட்டுகளவா வந்து கையில் ஃபுல் டைட் வச்சுக்கிருக்காரு. ஃபுல் டைட் வச்சு அடுத்து இன்னும் ஒரு 2 நட்டை போட வேண்டியது இருக்குது. அதையும் போட்டு டைட் வச்சிட்டாரு. கையில் அளவு டைட் வச்சதுக்கு பிறகு 13 நம்பர் டீஸ்பானரை வச்சு ஃபுல் டைட் வைக்கணும். ஆப்போசிட்டில் வச்சோம்னாத்தே கரெக்டாக உட்காரு. பாருங்கள் எல்லாமே இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ டைட் வச்சுக்கிருக்காரு. மேலே இருக்க ஒரு நட்டை வந்து ஃபுல்லாக டைட் வைக்கிறாரு. ஃபுல் டைட் வைக்கிறாரு. இப்போ அதுக்கடுத்து பக்கம் அடிப்பக்கம் வந்து ஒரு நட்டை டைட் வைக்கிறாரு. இப்போ சைடில் வந்து ஒரு நட்டை டைட் வைக்கிறாரு. இந்த முறையில் வச்சோம்னாத்தே கேசிங்க வந்து சரிசமமாக வந்து உட்காரு. இல்லைன்னு கேட்டிங்கன்னா கேசிங்க ஒரு பக்கமாக பேரையும் டைட் இருக்கிறனால உட்கார மாட்டா. கரெக்டாக வைக்கிறாரு. பத்தே கொஞ்சம் வருஷமாகும். இப்போ வந்து கரெக்டாக டைட் வச்சுக்கிருக்காரு. எல்லாமே நல்லா அத்தையும் படிக்கிறதுக்கு வேலை மழை வர போகிற மாதிரி இருக்குது. அதனால் வேகமாக வேலையை பிடிக்கிறேன்னு சொல்லி வீடியோ எடுக்கிறது வந்து குறைச்சிக்கிட்டு இப்போ வந்து டைட் வச்சுக்கிருக்காரு மெக்கானிக் அன்னைக்கு. நேற்று பிடித்து அவுத்துக்கு இருக்க மழை வந்துருச்சு. அதனால் வீடியோ ஃபுல்லாக போட முடியல. மறுநாள் வேலை கேட்டு போனதுனால இப்போ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஃபுல் டைட் வச்சுட்டாரு. எல்லா நட்டுகளையுமே ஃபுல் டைட் வச்சு வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. சாய்ந்து கை 2 பக்கம் கையெல்லாம் மாட்டியாச்சு. சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ வந்து கீரை வந்து நூற்றுக்கு பண்ணிக்கிருக்காங்க. கீரை ஷிஃப்ட்டில் வந்து கீரை நூற்றுக்கு பண்ணிட்டாங்க. நூற்று பண்ணதுக்கு பிறகு அண்டியில் தூக்கி ஏற்றியாச்சு. கீர் பாக்ஸை அண்டியில் தூக்கி ஏற்றிட்டு 16 நம்பரு போல்ட்டு நட்டு வாசர்களை வந்து கீர் பெட்டில் வந்து போட்டு டைட் வச்சுக்கிருக்காங்க. 2 போல்ட்டை போட்டோம்னாத்தே அடுத்து இந்த கிளச்சு 2 பக்கம் சைடு கையெல்லாம் வந்து டைட் வைக்க முடியும். அதனால் அந்த இதை வந்து போட்டு டைட் வச்சாச்சு. இப்போ வந்து இன்ஜினு கீர் பாக்ஸ் ஜாயிண்ட் பேக்கிங்கை போட்டு அந்த 6 நட்டுகளை வந்து டைட் வச்சுக்கிருக்காரு கையில். இது வந்து ஆப்போசிட்டில் தான் டைட் வைக்கணும். ஒரு பக்கமாகவே டைட் வச்சோம்னா இன்ஜினுக்கும் கீர் பாக்ஸ் போல் ஜாயிண்ட் வந்து ஒரு பக்கம் கிருகள் ஆயிடும். அப்போ ஆயிடுச்சுன்னா டைட் வைக்க முடியாது. வச்சோம்னா வந்து மரம் செழிப்பாகி போகுது. அதனாலவே ஆப்போசிட்டில் டைட் வச்சுக்கிருக்காரு மெக்கானிக்குன்னு. பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கும் கீர் பாக்ஸுக்கும் கேப்பு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சைடில் பாருங்க எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லி அது வந்து சமமாக உட்காரணுன்றதுக்காண்டிதே மாற்றி கையில் டைட் வச்சுக்கிருக்காரு மெக்கானிக்குன்னு. ஒரு நட்டுகளும் போட்டு இப்போ வந்து எல்லா நட்டுகளையுமே வந்து 13 நம்பர் நட்டு. இது வந்து வாசர் வந்து இந்த நட்டில் மோல்டிங் டைப் ஆகும். வாசர் சுற்றும் தனியாக நட்டு தனியாக சுற்றுற மாதிரியே இருக்குன்றது. இது வந்து லேட்டஸ்ட் 2014 அவை சிட்டிக்குள்ள கீர் பாக்ஸு. இதை வந்து வண்டியில் ஃபிட் பண்ணதுக்கு பிறகு நட்டுகளை வந்து நல்லா ஸ்பானரை வச்சு ஃபுல் டைட் வச்சுக்கிருக்காரு. ஃபுல் டைட் வச்சதுக்கு பிறகு அடுத்தபடியாக சாய்ந்து கைக்கு வர்ற 6 ஓட்டர் அப்பருக்கு கீர் பாக்ஸ் சாய்ந்து கையை வந்து 17 போல்ட்டை போட்டு ஃபிட் பண்ணிக்கிருக்காரு மெக்கானிக் அண்ணே. பையா தட்டினே கையா லவட் வைப்பது. இப்போ வந்து 2 போல்ட்டை மாட்டிட்டாரு. அடுத்து பையா சுற்றிட்டு 3வது ஒரு போல்ட்டை வந்து மாட்டிக்கிருக்காரு. 3வது போல்ட்டையும் பையா கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டுறதுக்கு ரெடி பண்ணி எங்கிட்ட ஒரு வழியாக சமாளித்து மாட்டிட்டாரு. மாட்டிட்டு 16-17 நட்டுகளை போட்டு 3 போல்ட்டையும் டைட் வைக்க போகிறாரு. நட்டு வாசலில் போட்டு இப்போ டைட் வச்சுட்டு இருக்காரு. இதுவே வந்து கீர் பாஸ் மாட்டுற முறை
இந்த மாதிரி ஓட்டணும்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதில் வந்து ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து மொத்தம் வந்து பெரிய வீடியோவாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு சின்ன வீடியோவாக சுருக்கமாக போட்டுக்கிட்டோம். வண்டி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சைலன்சருக்கு உண்டான நட்டுகளை வந்து மாட்டிக்கிருக்காங்க. மாட்டிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து கீர் பாக்ஸ் மொத்த செலவு வந்து 8,000 9,000 வந்துச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி நல்ல முறையில் ஓடிக்கிருக்கு. இப்போ வண்டியை வந்து அன்னை வந்து பழனி ஆட்டாக்கார அன்னை வந்து ஓனர் வந்து எடுத்துகிட்டு போய் ஓட்ட போகிறாரு. ஓட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டாரு. மெக்கானிக் அண்ணே ஓட்டி பார்க்க சொல்லியிருக்காரு. பேட்டரி எல்லாம் போட்டு ஃபிட் பண்ணிட்டாரு. வேலை முடிஞ்சிச்சு நல்லபடியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை பார்த்துட்டு உங்கள் வண்டிக்கு இது மாதிரி நல்லபடியாக ஒர்க் ஷாப்பில் போய் வேலையை பார்த்துப்பேங்க. வேலை முடிஞ்சிடுச்சு. வண்டி ஒர்க் ஷாப்லேருந்து கிளம்புது. நன்றி, வணக்கம், போயிட்டு வானே, டாட்டா, பாய் பாய்.